பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு தேவ சத்தம் யாருக்கு கேட்குது? எனக்கு அன்பானே, உங்கள் வேதத்தை எங்கோ இருந்தாலும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. என்ன பிரதர், கையில் பைபிள் எடுத்துக்கணும். பைபிள் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறது தப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்கா கூட எடுக்க மாட்டீங்களா? ஏன்னா நான் 2 கண்ணை மூடிட்டு உங்கள் முன்னாடி பேசுகிறேன், கையில் எதுவும் வைக்கலை கீபோர்டை தவிர. ஒருவேளை தப்பாக சொல்கிறேன்னா சரியாக சொல்கிறேன்னா இதையாவது கொஞ்சம் வெரிஃபை பண்ணுறதுக்கு, ஒருவேளை தப்பு இருந்தால் நீங்களே சொல்லலாம், பிரதர் தப்பாக சொன்னீங்க. தாராளமாக எடுத்து வெரிஃபிகேஷனுக்காகாது ஒரு காரியம் பண்ணுங்கள். உங்கள் பைபிள் எங்கே இருக்கோ அதை எடுத்து வந்து யோனாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லாம் எடுத்துருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? யோனா தீர்க்கதரிசி, அவர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் பேசுறார். அவன் பேர் என்னது? யோனா. இப்போ ஜோனா அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் கூட சொல்லிக்கிறோம். ஏன்னா பேர் இன்னைக்கு வைக்கிற பேரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு பேர் வைக்கிற வித்தியாசம். மோசைக்கு யார் பேர் வச்சா? பார்வோனுடைய குமாரத்தி. அவங்க அப்பா அம்மா வைக்கலை. ஏன்னா 3 மாதம் ஒழிச்சிருந்து பிள்ளை அழகாக இருந்துச்சு, வச்சிருப்போம் நினச்சாங்க. ஆனால் சட்டம் என்ன இருந்துச்சு? ஆம்பளை பிள்ளைய வச்சுருக்கக்கூடாது, கொன்றணும், மருத்துவ வச்சுகளுக்கு சொல்லியிருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களால் 3 மாதத்துக்கு மேலே ஒழித்து வைக்க முடியலை. உடனே என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு நாணல் பேழையை செஞ்சு விட்டான். யாத்திராமத்தில் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வெளியே விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளையை எடுத்து பார்வோனுடைய குமாரத்தி ஒரு பேர் வைக்கிறார். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டதினாலே அவனுக்கு என்னது வச்சா? மோசே என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கு பேர் காரண பேர் இருக்கத்தான் செய்யுது. அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சது இந்த வேதம் காண்பிக்குது. மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். அவர் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன பேர் வச்சார், எப்படி வச்சார்னு.
யாத்திராகமம் 18:3-4 வாசிங்க. அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். யோசேப்பு தான் பிள்ளைகளுக்கு பெயரிட்டான். அதையும் அங்க வேதத்துல ஆதியாகமத்துல பார்க்கிறோம் இல்லையா? அவன் தான் பிள்ளைகளுக்கு பெயர் விட்டான். 41 என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன். ஆதியாகமத்துல 30:8 ஒரு பெண் தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். அதையும் பாருங்க. ஆதியாகமம் 30 பாருங்க. அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டு என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். அழகான பாடம்ல. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு முன்னே பதறாதே மகனே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பேர் வைக்கும் கூட நான் போராடி மேற்கொண்டேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு பேரை மாத்தினார். உன் பேர் என்னப்பா? யாக்கோபுன்னா. இனி உன் பேரு யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல் எனப்படும் என்றார். எனக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணம் உண்டு. இங்கே பார்க்கிறோம் அருமையான ஒரு மனுஷன். அவனுக்கு பேரு யோனா. அந்த யோனாவுக்கு கர்த்தருடைய சத்தம் வருது. வாசிங்க இப்ப திரும்ப யோனா 1:2 வாசிக்கலாம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. நம்மளா இருந்தா போயிருப்போமா? போய் அங்க அற்புதம் செய்யுன்னு சொன்னா போயிருப்போம். ஆறுதலா பேசுன்னு சொன்னா இன்னைக்கு அப்படித்தானே. ஆறுதலாக பேசுகிறதுக்கு இயேசு கண்ணீர் துடைப்பார்னா ஓடுவோம். இயேசு உன்னை கண்டிப்பார்னா போக மாட்டோம். வட்டி கொடுக்காதுன்னா சிலர் என்ன செய்ய மாட்டோம், சபைக்கு வர மாட்டான். வட்டி கொடுக்குறது தப்புப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வட்டி கொடுக்குறது தப்பு, வாங்குறதும் தப்பு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் வரமாட்டான். எனக்கு கண்வரன் என்னை கண்டித்த உபதேசத்தை தேடுறதுக்கு ஆள் என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனால் சிக்ஷைகள் தான் உருவாக்குவதை மறக்கக்கூடாது. நமக்கு இப்போ எப்படி வேணும்? உன் கண்ணீரை துடைப்பார். கண்ணீரை துடைப்பார், கரம் போற்றி நடத்துவார், உன்னை வேதனையெல்லாம் தீர்த்துடுவார். உடனே அடுத்த வா கண்டிப்பாக நினைஞ்சிடும், அங்கே போயிடுவோம். அநேக நேரங்களில் தான் கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை கரங்களில் இயேசு அழைக்கிறார், அவனை உன்னை என்ன கண்ணீரை துடைப்பார்னா உடனே ஓடுவோம். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து நடனா அங்கே போக மாட்டோம். எப்படி வேணாலும் இருந்துக்கோன்னா அது வரைக்கும் ஒரு கூட்டம் இருக்கும்.
ஆனால் இப்படித்தான் வாழணும்னு சொன்னால் அங்கே என்ன செய்யாது, கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு அன்பார்களே, யோனா ஒரு தீர்க்கதரிசிங்க, அவர்கிட்ட சொல்றாரு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை சொல்றார். ஏன்னா அக்கிரமத்தின் மிகுதியினாலே அனைவருடைய அன்பு தணிந்து போகும். ஏன்னா அக்கிரமம் பெருகிடுச்சுன்னா, அங்கே பாவம் பெருகிடுச்சுன்னா என்ன செய்யுது? சாராள் நவர சொன்னாங்கல்ல, பாவம் பெருகுதே. அழகா பாடினாங்க அந்த அம்மா, எழுதின பாட்டுகளாம் இன்னைக்கும். பாவம் பெருகுதே அழைப்பின் அணுகுரல் அன்பரை கேட்கலையோ. அழிவின் அணுகுரல், ஆத்மாக்களின் அணுகுரல் கேட்கலையோ. நாங்கள் எனக்கு அன்பார்களே, அநேக நேரங்களில் தேசத்தில் அக்கிரமத்தின் மிகுதியினால ஆண்டவர் எச்சரிக்கைத்தான் செய்கிறார். யோனாவுக்கு சொன்னார், நினிவேக்கு போப்பா, நீ போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. என்றைக்குமே பாருங்க, போய் ஆறுதலாக பிரசங்கத்துக்கு தான் ஆட்கள் வரும். கர்த்தர் உன்னை என்ன செய்தால் சரி, உன்னை செல்வ சீமானாக்குவார், உனக்கு அடுத்த வாரம் நினைச்சரியாத காரை கொடுப்பார், அங்கே நிற்பான். ஆண்டவர் தண்டிப்பார், பயப்படுன்னா வரவே மாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு வேளை சொல்லியிருக்கணும், போய் ஆறுதலாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி தான் போயிருப்பார். இவருக்கு என்ன சொல்கிறாரு, நீ போய் விரோதமாய் பிரசங்கி. ஏன்னா அவருடைய அக்கிரமம் வந்து என்ன செஞ்சு என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றான். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, இதை கேட்டவுடனே கர்த்தருடைய சமூகத்தையே விட்டு விலகி ஓடினான். ஏன்னா தாவீது சொல்வார், உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன் ஏம்பார். அவரால் என்ன செய்ய முடியாது, எங்கே போனாலும் அவர் இருக்காருங்கிறது அவருக்கு தெரியும். எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து பாட முடியாதையா. இசையா இசையா திராட்சை கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. திராட்சை கனி கொடுப்பே, உம் சீடனா இருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனா இருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா இசையா விட்டு எங்கே ஓடுவேன். உமக்கு மறைவா எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். நான் உம்மை விட்டு ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா இசையா எனக்கு அன்பானுடைய அநேக நேரம் நமக்கு தெரியல, அவரை விட்டு எங்கே போக முடியும்?
ஒரு பழமொழி உண்டு, ஓன் தான் எது வரைக்கும் ஓடும்? வேலி. அவ்வளோதான், அதை தாண்டி எங்கே போகும்? ஏன்னா அன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க, என்னங்க உங்கள் வீட்டுக்காரர் கோமா போகிறாரு, எங்கே போவார்? இந்த பக்கத்து டீ கடையில் உட்காந்துட்டு சாயந்தரம் வருவாருன்னாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியுது எங்கே வரைக்கும் போவார்னு. இவனுக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி எங்கே ஓட முடியும்? தீர்க்கதரிசிக்கு தெரியாதா? எங்கே ஓடினாலும் அவர் எங்கே இருக்கார்? அங்கும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். ஏன்னா வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அப்போ எங்கே போக முடியும் நம்ம? இந்த யோனாவுக்கு யாவது தெரியாமல் போச்சு? கேட்குற சாதாரண சத்தம்ல ஒரு மனுஷன் சொல்லலைங்க, தேவ சத்தம் கேட்குது. நினிவேக்கு போப்பா. இவர் உடனே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி, தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அதுக்கு வர டிக்கெட் எடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். அது மட்டும் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை. அவ்வளவுதான். இவர் எங்க ஓடினால் அவர் நினைச்சா காற்று யாருது? சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். சங்கீதக்காரன் சொல்றானே 19ஆம் சங்கீதத்துல, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அது மட்டுமல்ல, அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் பூமி எங்கும் பூச்சக்கரத்திற்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளுக்கு நடுவே சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. சமுத்திரம் 95ஆம் சங்கீதத்தில் எல்லாம் நம்ம சபையில கூட பாடுறோம் இல்லையா? கர்த்தரை கம்பீரமாய், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணைக்கு இத்தனை சங்கீதனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரை மகாதேவனோ, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார். பூமி நாளங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவரோட எவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரை அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் ஒரு வாக்கேற்று. சமுத்திரம் அவருடையது, அதுக்கு எல்லையை வச்சவரே அவர் தான். எங்கோவோ வைக்கல, கடற்கரை மண்ணத்தான் வச்சார். இவர் உடனே கப்பல் ஏறி என்ன செய்யறாரு? தர்ஷீசுக்கு ஓடி போக. எங்கெங்க ஓட முடியும்? எங்க ஓடிட முடியும்? எங்க சுத்தினாலும் சரி திருப்பி அவர்கிட்ட தேடித்தான் வரணும். இவர் போய் கப்பலில் ஏறிட்டார் ரொம்ப பாதுகாப்பா. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, அஸ்திவாரத்தை அசைச்சார். சமுத்திரத்தின் மேலே என்ன பண்ணாரு? பெருங்காற்றை வருவித்தார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, ஆமா, ஏன்னா அத்தனை பேருக்கு பயம் வந்துச்சு. அப்பந்தான் எல்லாரும் எழுப்பி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு தன் தன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். இதை உட்காந்து படிச்சு பாருங்க. யோனா நல்லா தூங்கிட்டு இருந்தார். இவரை போய் எழுப்பி, அப்பா நீ யாரு, எந்த ஊருக்காரன்? அப்பந்தான் இவர் சொல்றார், நான் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். நான் தேவனுடைய ஊழியக்காரன். என் நிமித்தம் தான் அந்த கொந்தளிப்பு உண்டாயிருக்கு. என்னத்துக்கு கடல்ல ஓடுங்க. இந்த கடலில் கொந்தளிப்பு என்ன செய்யும்? நின்று போகும். ஆண்டவர் தூக்கி அவனை திரும்பி அழிச்சிடல. இரக்கமுள்ள தேவன் இல்லையா? மீனுக்கு கட்டளை இட்டார், நீ கரெக்டாக யோனா குளிக்கிற நேரம் வாயை திறந்துரு. அவன் என் தண்ணிக்குள்ளே போயிட்டா செத்து போயிடுவான். ஏன்னா மூச்சு தாங்காது. தண்ணியில் எவ்வளோ நேரம் இருக்குது, நீச்சல் தெரியுமோ தெரியாதோ, அவன் கப்பலில் ஏறி பாதுகாப்பாக உட்காந்துருவேன்.
இப்போ கடலை தூக்கி போடுறது தானே சொல்லிட்டான், நீ வாயை திறந்துரு, ஆனால் உள்ளே செமிச்சிடாத, வச்சிரு. 3 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுனவன் திரும்ப 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க என்ன புலம்புறாரு. அந்த மீனின் வயிற்றிலிருந்து அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், உன் பாதம் பணிந்தே என்னாடு துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாருல, உன் பாதம் பணிந்தே என்னாடு துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி எனக்கு உதவினே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி எனக்கு உதவி செய்தே. தேடுங்கோ அலைந்திடாமல், திசை கண்டுங்கோ அலைந்திடாமல், தேவிரம் என்னை தாங்கிடுவே, தேவிரம் என்னை தாங்கிடுவே, உன் பாதம் பணிந்தே என்னாடு துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எல்லாம் நல்லா கவனிங்க. இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு விலகி ஓடுனவர் எங்கே ஓட முடிஞ்சு? நாம் நினைக்கலாம் ஓடிடலாம், ஆண்டவர் விட்டு எங்கேயும் போக முடியாதுங்க. மீன் வயிற்றுலேருந்து இப்போ என்ன சொல்றாரு? நெருக்கத்திலே வாசிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அப்பா, வெளியே கேட்டிருக்குமா? தண்ணிக்குள்ள இருந்து என்னதான் கத்தினாலும் வெளியே கேட்குமா? ஆனால் ஆண்டவருக்கு கேட்குங்க. ஏன்னா வாக்கு பண்ணிட்டார். ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே, நீ தண்ணீர்ல நடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். ஏன்னா உனக்கு ஈடா என்ன செஞ்சுட்டேன்? எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். எனக்கு தண்ணிக்குள்ள இருக்கும்போது என்ன கத்தினாலும் கேட்குமா? கூக்குரலிட்டாராம். நீரின் சத்தத்தை கேட்டீர், நீரின் சத்தத்தை கேட்டீர். இன்னைக்கு சொல்றேன், நெருக்கம் வரும்போது தான் நாமளும் கூப்பிடுறோம். கொஞ்சம் விசாலம் உண்டாயிருச்சுன்னா பார்வோன மாதிரி தான். பார்வோன் ஜெபம் பண்ண சொல்லுவார், தவளை போயிருச்சா உடனே திரும்பி பழைய கதையை ஆரம்பிச்சிடுவார். பேன் போயிருச்சா அடுத்த கதையை ஆரம்பிச்சிடுவார். வண்டு போயிருச்சா அடுத்த கதையை ஆரம்பிச்சிடுவார். இன்றைக்கும் சொல்கிறேன், எப்போதும் தேவ சத்தத்தை நோக்கி காத்திருங்க, அவர் சத்தம் கேட்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் 2 சின்ன கண்கள் தேவனை பார்க்க வேண்டும், 2 சின்ன காதுகள் அவர் சத்தம் கேட்கணும், 2 சின்ன கைகள் அவருடைய வேலையை செய்யணும், 1 சின்ன நாவு அவருடைய சத்தியத்தை பேசணும், 1 சின்ன இருதயம் அவருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவர் சத்தம் நமக்கு கேட்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். 30 நாள் 30 பேர் எழும்பணும், இல்லாட்ட வராது. எப்படின்னு கேட்பீங்க? 4000 ரூபா தொலைக்காட்சி கட்டணம் கட்டணும், ரெக்கார்டிங் எடுக்க 1000 ரூபா செலவழிக்கணும். இது போக மற்ற காரியம் இருக்குது. இதில் ஏதோ மிஞ்சில் வச்சா அந்த சபையை நடத்தணும். 2 கண்ணுதிராகும் சபை. அதில் வர்ற காணிக்க கரண்ட் பில்லு கட்டுற கூட இருக்காது.
நீங்களே வேணாலும் வாங்க, உங்கள்கிட்ட பில்லை காட்டுற அந்த காணிக்கையை நீங்களே எண்ணி பாருங்கள். எனக்கு அதில் ஒரு இது கிடையாது, தாராளமாக எண்ணலாம். அதுக்காக தான் வர நோட்டில் கூட எழுதி வைக்க சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் பாருங்கன்னு சொல்லி. அப்படி நீங்களும் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு தாங்கலாம். ஒரு நாள் பார்வையற்ற மக்களுக்கு சபையில் வரும்போது உணவு கொடுக்க தாங்கலாம். ஒரு ஊன்றுகோல், கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாலும் ஈடாகாது. கண்ணு கம்பு கொடுத்தோம்னா அந்த கண் கொடுத்த மாதிரி அதுக்கு உதவலாம். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கூட ஏன் ஒரு 200 பேருக்கு 300 பேருக்கு கண் கொடுக்குற கம்பை கொடுக்குறதுக்கு உதவுங்களேன். ஆண்டவர் அதற்கேற்ற பலனை தருவார். அது மட்டும் இல்லை, எப்படி பிரதர் நாங்கள் உதவுறது? தூரத்தில் இருக்கோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம், எங்களால் வரக்கூடிய சூழ்நிலையில் பரவாயில்ல, நான் படிக்கல பிரதர். உங்கள் பக்கத்தில் படித்த பொண்ணுங்க இருந்தால் இந்த ஃபோன் நம்பரை கொடுங்க, அதில் வந்துடும். ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு வேளை ஐயா படிச்சிருக்க ஐயா நானும் வைக்கலாம், ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, எங்களுக்கு கணக்கு வைக்கிற காரியம் உண்டு, தாராளமாக என்கிட்ட கேளுங்க. அதற்கான நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன், அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே, மற்ற நேரங்களில் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நான் எங்கேயாவது ஜெபத்துலேயோ அல்லது தெரு பிரசங்கத்திலேயோ நிற்பேன். அப்புறம் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணலையே, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மனவேதனைப்படக்கூடாது. ஏன்னா ஜெபிக்கிறது கட்டாயம் கடமை, அது நம்மேல் விழுந்த கடமை. அதனால் 10லேருந்து 5க்குள்ளே தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இதற்கென்று உதவ கர்த்தர் ஏவினால் ஒரு கட்டுமான பணிக்கோ, நல்ல உணவு கொடுக்கறதுக்கோ, அல்லது ஒரு ஊன்றுகோல் கொடுக்கறதுக்கோ, அல்லது ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வருகிற காலம் கிறிஸ்மஸ் காலம். எல்லோரும் கவர் போட்டு இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் தேவைம்பாங்க. ஏன்னா ஏன் தேவையை அவர் அறிவார், அவருக்கு தெரியும். அதனால் கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இதற்கு வரலாம். இதுக்கான எந்த கவரோ நோட்டீஸோ போட்டு யாரையும் கட்டாயப்படுத்தி கேட்க போகிறதில்ல. கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மானை ஈன பண்ணுகிற சத்தம். உங்களுடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம். அந்த சத்தம் எங்களுக்கும் கேட்கட்டும் சுவாமி. அதற்கு எங்களில் இருக்கிற குற்றங்கள் குறைவுகளை நிவர்த்தியாக்கும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை எத்தனையோ பேர் தங்கள் பேரை கூட சொல்லாமல், ஒருவேளை நாங்கள் கண்ணுதிரானாலும் அவங்களுக்கு பதில் கூட போட முடியாமல் இருந்தாலும் தாங்கி வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவருடைய குடும்பத்தில் அமைக்க கொதிக்க சரிந்து விழும்படி ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடு, வயது முதிர்ந்தோருக்கு நல்ல சுகபலத்தை கொடு, வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின்,
பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.